நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 11/8/2026 செவ்வாய்க்கிழமை, பூச நட்சத்திரம். காலையில் 10:30 மணி வரலும் புனர்பூசம், அதுக்கப்புறம் பூசம் ஆரம்பம். இன்னைக்கு திதி சதுர்தசி திதி. இந்த சதுர்தசி திதின்றது மாத சிவராத்திரியை குறிக்கும். பொதுவாக சிவராத்திரி நாள் சதுர்தசியில் வரும். அதனால் இந்த மாத சிவராத்திரின்ற கணக்குண்டு. இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதயமாகிற சமயத்தில் நம்ம போய் சிவனை வழிபடுறது அப்படின்றது நல்லது. நேற்றுக்கு பிரதோஷம். அதே மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் உதயமாகிற சமயத்தில் போய் தரிசனம் பண்ணுறது அப்படின்றது விசேஷம். இன்னைக்கு அந்த பண்ணுறதுனால பல தோஷங்கள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். இந்த சிவராத்திரிக்கு அந்த அளவுக்கு பலம் உண்டு. பொதுவாக இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேஷத்துலேருந்து துலாம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார நிலை சீராகும். அதே மாதிரி தேவையில்லாத சங்கடத்தையும் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவோட சேர்ந்த சந்திரனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சந்திர மங்கள யோகத்திலிருந்து வெளியில் வரார் இன்னைக்கு செவ்வாய், சொந்த சந்திரன். அதனால் கொஞ்சம் தடங்கல்களை உண்டாக்கும். அதே மாதிரி தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். தடங்கல்களை ஜாஸ்தி அதிகரிக்கும். அதே மாதிரி துலாம்லேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலியமான நாளாக இருக்கும். சிலருக்கு குறிப்பாக சொல்ல போனீங்கன்னாக்கா, நம்ம மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடங்கல்களும் மனக்குழப்பங்களும் பொருள் விரயமும் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் இதிலிருந்து தவிர்க்கலாம். பொதுவாக இந்த நாள் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான நாளாக சொல்லப்படுது. சரிங்களா? தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். பொதுவாக இந்த தெய்வ ரீதியான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது எந்த அளவுக்கு விஞ்ஞானத்துக்குள்ளே நம்ம போக 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 நமக்கு கஷ்டங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்றது நிறைய பேருக்கு உணரணும். ஏன்னா இது என்னென்னாக்கா, விஞ்ஞானத்துக்குள்ளே போக போக நமக்கு தெய்வீக விஷயங்களை குறைச்சிக்கிட்டு வரும்போது அப்போ கஷ்டங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். இது எப்படின்னா, உடனே மற்ற இது மாதிரி இப்போ ஒரு ஸ்பாட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அது இதானது ஒரு வைரஸ் அதில் ப்ராப்ளம் வருதுன்ற கான்செப்ட் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஒடுக்கிறதுக்கு உண்டான ஆரம்ப நிலைக்கு உண்டாகும். அப்போ ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது இதை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒரே லெவலாக நம்ம சீராக போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் தெய்வ ரீதியான அனுகூலியமும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நமஸ்காரம்.